நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழக கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கான வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,582 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ்க்காகவும் அண்ட் ரயில்வே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,500 ரூபாயிலிருந்து 40,000 வரைக்கும், அதாவது 40,000 வரைக்கும் உங்களுக்கான மினிமம் இது வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது 4/7/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து டைரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9/6/2025 அன்றைக்கி வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற போது சப்போஸ் ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணணும் அண்ட் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதை வந்து நான் கரெக்ஷன் பண்ணணுன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு ஷெட்யூல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து டயர் 1 டயர் 2, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு 2 வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு 1க்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். வித் ஒர்க்கிங் டேஸில் தான் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி வந்து நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்ன பதவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்டு என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இதில் அசிஸ்டன்ட், அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ்லேயும் இன்டெலிஜென்ட் பாரிலையும், அதாவது ரேஷன் ஷாப்லேயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸில் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் குரூப் பி அண்ட் குரூப் சிக்கான வேக்கன்சிஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காகவும் அண்ட் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நேஷனல் உமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ்க்காகவும் அண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்டர் சி அண்ட் ஏஜிக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அண்ட் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஏஜென்சி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேரன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு வந்து மாறுபடும். அண்ட் உங்களுக்கான குரூப் சி அண்ட் குரூப் பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுபடும். சரிங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 92,300 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுடைய எஜுகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து தெரியல அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குறது தப்பு இல்லை. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. டோட்டலாக வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,582 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இந்தியாவிலே உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கலாம். பட் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்ட் ஆஃபீஸ்க்கான வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி
சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சில போஸ்ட்டுக்கு வந்து 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 போஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி கேட்டகிரிக்கு வேரியேஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபைன் பர்சனல்லேருந்து எல்லாமே வந்து இந்த இது வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/8/2025 அன்றைக்குள்ள உங்களுக்கான எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான கட் ஆஃப் டேட் இது தான். ஜூனியர் சயின்டிஃபிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலே போதுமானது. பட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருப்பீங்க இல்லையா, 12th வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் மேத்தமெட்டிக்ஸில் வந்து 60% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது சயின்டிஸ்டோட சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க டிகிரி லெவலில் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் வந்து கிடையாது, மேத்தமெட்டிக்ஸில் வந்து இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்றத கண்டிஷன் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் 2க்காக பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலே போதுமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் வந்து கம்ப்ளீட் ஆகலாம், சிலது வந்து 4 வருஷத்தில் வந்து கம்ப்ளீட் ஆகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது டிகிரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் செமஸ்டர், அதாவது 8 செமஸ்டர் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க, 8 செமஸ்டர் உள்ள டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் வந்து மாறுபடும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1/8/2025 அன்றைக்குள்ளே என்னுடைய ரிசல்ட் வந்து வரப்போகுது. நான் வந்து லாஸ்ட்டு செமஸ்டர் வந்து படிச்சுட்ருக்கேன், இந்த டேட்டுக்குள்ளே என்னுடைய ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் ஆல்சோ நீங்கள் லாஸ்ட் இயர் செமஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 1/8/2025 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்போங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. மல்டிப்ளே போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். பட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் வைக்கிற மாதிரி தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் மல்டிப்ளே அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட், எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் இஎஸ்எம் இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். ₹100 வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் ₹100 வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ மூலிமாவோ அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் வந்து பே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு பே பண்ணுறதுக்கான உங்களுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான்
விண்டோ கரெக்ஷனுக்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. www.ssc.government.in அப்படின்னு நீங்கள் இது பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது அண்டு என்னென்ன வந்து டேட்டை வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கான ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுறோம். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 2 அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோ வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ₹200 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோடைய சென்டரை வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரீஜனில் வந்து கொடுத்துருப்பாங்க. சவுத் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி, விசாகப்பட்டினம், விஜயவாடா அண்டு விழுப்புரம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சான்சஸ், அதாவது 3 சென்டர் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து எந்த சென்டருக்கு வந்து கொடுக்குறீங்களோ அந்த சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நாட் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரை வந்து எழுத போகிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எழுத போகிறீங்க அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டயர் 1 டயர் 2ல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். டயர் 1க்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் 25 கொஷினும் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷினும் அண்ட் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஷினும் அண்டு இங்கிலீஷ் காம்போசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஷினும் டோட்டலாக 100 கொஷினுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஆனால் டோட்டல் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் காலுக்கான டைம் வந்து இருக்கும். அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 கம்ப்ளீட் வந்து ஆயிரும். அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு 2க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து இருக்கும். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 இருக்கும். பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் 1 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் என்ன அண்ட் இதுக்கான மார்க் என்ன அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா இதில் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கா அப்படின்றது தான் வந்து கேட்குறீங்க. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணுன்னா நீங்கள் 4 கொஷின் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணீங்க, 2 கொஷின் வந்து மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து கட் ஆகும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஒரிஜினல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் www.ssc.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும். உங்களுக்கு டீட்டெயில்ஸு இதில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். நீங்கள் கிராஜுவேட்டு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ